திண்டுக்கல்லில் மின்சார உயர்வு கட்டணத்தை கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கழக பொருளாளருமான சீனிவாசன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொலை, கொள்ளை, கடன் வாங்குவது, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு, போதைப் பொருள்கள், மக்களை கொடுமைப்படுத்துவதில் ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது திமுக அரசு. திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. தொடர்ந்து 3 முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதும், ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் மாநகராட்சி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் கூறும்பொழுது, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். நியாய விலை கடைகளில் தூரம் பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்த முயற்சி எடுத்திருக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். 3வது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு கொடுமை இழைத்ததை கண்டித்தும், பாமாயில், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் அரிசியில் கிடைக்காமல் இருப்பதை கண்டித்தும், மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய அன்பு கட்டளை ஏற்று அதிமுக கழகத்தின் மேற்கு மாவட்டத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் அழகாக நடந்து முடிந்திருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்த உலை மின் திட்டத்தின் கீழே தான் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுவதுன்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அது பற்றி உங்களோட கருத்து? இதே கருத்தை மத்திய அரசாங்கம் மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது கேட்டுக்கொள்ளாமல் மின் கட்டணத்தை உயர்த்தாமலே 8 வருட ஆட்சியை சிறப்பாக நடத்தி 24 மணி நேரமும் மின்சாரத்தை கொடுத்த நல்ல ஆட்சி அதிமுக ஆட்சி. அதற்குரிய மானியத்தை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. இப்போ நான் சொன்ன வரிசையை கேட்கலையா? விலைவாசி உயர்வில் தமிழ்நாடு முதலிடம், மின்சார கட்டணத்தில் முதலிடம், கொள்ளையில் முதலிடம், கற்பழிப்பில் முதலிடம், போதைப் பொருள் கடத்தலில் முதலிடம், சட்ட ஒழுங்கு கெட்டதில் முதலிடம், விலைவாசி உயர்வில் முதலிடம், மக்களை கொடுமைப்படுத்துவதிலே தமிழ்நாடு முதலிடம். அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நேற்று பதவியேற்ற பகுஜன் ஜமாத்தோட ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆம்சாங்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, தேவையில்லாமல் இருக்காங்க. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணுனதே சந்தேகத்தை